ஒரு நாடு 140 கோடி மக்கள். ஆனா ஒரே நாள்ல கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போடுறாங்க. அது எப்படி பாசிபிள்? யார் இதை மேனேஜ் பண்றாங்க? இதுக்கு பின்னாடி இருக்க அமைப்பும் மற்றும் இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு நியாயமான தேர்தல் நடத்த ஒரு மிகப்பெரிய அமைப்பு தேவைப்பட்டது. அந்த அமைப்பு தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இது 1950 உருவாக்கப்பட்டது. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடத்துவது, அரசியல் கட்சிகளை பதிவு செய்வது, தேர்தல் விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பதை கவனிப்பது இதன் வேலையாகும். தேர்தல் வரப்போகுது என்றாலே முதல்ல என்ன ஆகும்? எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் டேட்ஸை அனௌன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் MCC அப்ளை ஆகும். அதன் அர்த்தம் அரசு புதிய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, ஓட்டு வாங்க பணம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஓட் போடணும்னா உங்கள் பெயர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் ஓட்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணும். 18 வயசு ஆகிட்டா நீங்கள் ஓட்டராக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் தவறு இருந்தால் கரெக்ஷன் செய்ய வாய்ப்பு இருக்குது. போட்டியாளர்கள் இப்போது கான்டெஸ்ட் பண்ணணும் என்றால் கேண்டிடேட்ஸ் நாமினேஷன் ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூனிட்டி நடக்கும். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும் தேர்வு செய்வார்கள். பின்னர் சிம்பிள்ஸ் அலாட் பண்ணப்படும். பிரச்சாரம் இப்போ தான் ரியல் கேமே இருக்குது. கேண்டிடேட்ஸ் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் இதற்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஹேட் ஸ்பீச் இருக்கக்கூடாது, ரிலிஜியன் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, மணி டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரிக்டாக பேன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் இதை மானிட்டர் பண்ணுவாங்க. வாக்குப்பதிவு நாள், ஃபைனலி ஓட்டிங் டே. பூலிங் பூத்ஸ் ரெடி, செக்யூரிட்டி டைட், மக்கள் ஓட்டு போடுறாங்க. இதில் யூஸ் ஆகிற மிஷின் பேர் என்னென்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் EVM. இதோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட், அக்யூரேட் அண்ட் சேஃப். ஓட்டிங் முடிஞ்சதும் ஓட்ஸ் கவுண்ட் பண்ணப்படும். EVM ஓப்பன் பண்ணி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதிக ஓட்டு வாங்கினவர் வின்னர். ஒரு நாட்டின் ஜனநாயகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா தேர்தல் ஃபேராக இருக்கணும். அதுக்காகத்தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தினமும் வேலை பண்ணுது. ஒரு ஓட்டு ஒரு நாட்டின் எதிர்காலத்தையே மாற்றும். இதோ உங்களுக்கான 2 கேள்விகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்தலில் வாக்களிப்பதற்கான வயது என்ன? செகண்ட் கொஸ்டின், 2026க்கான தேர்தல் நடைபெறும் தேதி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணுங்கள்.